லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாரு. கங்கையம்மன் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று குடியாத்தம் கோபாலபுரம் கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதனை வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புகழ்பெற்ற கெங்கையம்மன் ஆலய சிரசு ஊர்வலம் பக்தர்கள் வெள்ளத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. மட்டும் பல லட்சம் பக்தர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2018ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு அரசு அறிக்கை பிரகாரம் 7 லட்சம் பக்தர்கள் ஒன்று கூடிய திருவிழாவாகும். கடந்த 2 வருடங்களாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு தரணம்பேட்டை முத்தாலம்மன் கோவிலில் இருந்து சிரசு கெங்கையம்மன் கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். சிதம்பரம், விவரங்களை தெரிவிக்கிறார். நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் சிரசு ஊர்வலம் இன்று காலை விமர்சையுடன் நடைபெற்றது. முத்தியாலம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் அம்மனின் சிரசு ஆட்டம் பாட்டத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. நடுப்பேட்டை, காந்தி ரோடு, ஜவஹர்லால் தெரு வழியாக சிரசு ஊர்வலம் ஆலயத்தை அடைந்தது. வழிநெடுகிலும் அம்மனின் சிரசை காண தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் திரண்டிருந்தனர். பலர் சிதறு தேங்காய் உடைத்தும் ஆடு கோழிகளை பலியிட்டும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிரசு திருவிழாவையொட்டி 1700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.